புதுவிதமான தொழிலை மேற்கொண்டு அதுல வெற்றி பெற்றவங்க பல பேர் இருக்காங்க. அப்படிப்பட்ட ஒரு பிராண்ட் பத்தியும் அந்த நிறுவனர் பத்தியும் தான் நம்ம இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்க போறோம். நம்ம தேவையில்லை அப்படின்னு நினைக்கிற பொருளை வச்சு பலவிதமான பொருட்களை விற்பனை செஞ்சுட்டு வரவங்க தான் 29 வயசான ஷிகாஷா அப்படின்ற ஒரு பெண்மணி. ஆல்டர்னேட்டிவ் மெட்டீரியல்ஸ் அப்படின்ற நிறுவனத்துடைய நிறுவனர் மற்றும் தலைமை நிர்வாக அதிகாரி இவங்க தான். இந்த நிறுவனத்துல விவசாய கழிவுகளை வச்சு ஜவுளி தயாரிக்க பயன்படுத்துற ஒரு ஃபைபரை உற்பத்தி பண்ணிட்டு இருக்காங்க. இவங்க விவசாய கழிவுகள் மற்றும் ஜவுளி தொழிலில் ஏற்படும் மாசு பிரச்சனையை தீர்க்கும் வழிகளை கண்டுபிடிச்சிருக்காங்க. ஆல்டர்னேட்டிவ் மெட்டீரியல்ஸ் அப்படின்ற இந்த நிறுவனம் விவசாயிகள் கிட்ட இருந்து விவசாய கழிவுகளை வாங்கி அதை ரீசைக்கிள் பண்ணி சுற்றுச்சூழலுக்கு உகந்த வகையில ஆல்டாக் அப்படின்ற ஒரு பொருளா மாத்துறாங்க. அதாவது ஆல்டாக் அப்படின்றது ஒரு ஃபைபர் தான். இந்த ஆல்டாக்க மற்ற பொருட்களோட கலந்து துணி நெய்வதற்கு தேவையான நூலை உற்பத்தி பண்றாங்க. அதுக்கப்புறம் இங்க உற்பத்தி செய்யப்படுற நூலை வச்சு துணி உற்பத்தி செய்யப்படுது. இந்த ஒட்டுமொத்த ப்ராசஸ்ல கிடைக்கிற துணை தயாரிப்புகள் காகிதம் மற்றும் பேக்கேஜிங் செய்ய பயன்படுத்துது. ஆல்டாக் ஐரோப்பா மற்றும் அமெரிக்கா முழுவதும் உள்ள 500 நிறுவனங்களுக்கு விற்கப்படுது. ஷிகாஷாவுடைய தந்தை விஷ்ணுஷா ஆட்டோமொபைல்ஸ் கழிவுகளை மெட்டல்ஸா ரீசைக்கிள் பண்ண தொழில ஈடுபட்டாரு. அதை பார்த்து வளர்ந்த ஷிகாஷாவ் அவங்களுக்கும் ரீசைக்கிள் பண்றதுல ஆர்வம் வந்துருச்சு. வேஸ்ட் டு வேல்யூ அப்படின்ற சப்ளை செயின் கான்செப்டை கேட்டே இவங்க வளர்ந்திருக்காங்க. சின்ன வயசுல இருந்தே இந்த சமூகத்துக்கு தேவையானது என்ன அப்படின்றத தேட ஆரம்பிச்சிட்டாங்க ஷிகாஷா. ஆனா சமூகத்துல மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தணும் அப்படின்னா அது ஒரு பிசினஸா தான் நம்ம செய்யணும் அப்படின்றத உணர்ந்த ஷிகாஷா அதுக்கான பணியை ஸ்டார்ட் பண்ணாங்க. அப்பதான் ஜவுளி உற்பத்தியில ஏற்படுற மாசுபாட்டை ஒழிக்க ஏதாவது நம்ம செய்யணும் அப்படின்ற யோசனை வந்துச்சு. இவங்க காலேஜ் படிக்கும் போது செஞ்ச ப்ராஜெக்ட் விவசாய கழிவுகள் பத்தின விஷயங்களை அவங்களுக்கு கத்துக் கொடுத்துச்சு. டிசம்பர் 2019 ஆண்டுல ஆல்ட்மார்ட் அப்படின்றத தொடங்கினாங்க. இவங்க தந்தையும் இந்த நிறுவனத்துக்கு தேவையான வழிகாட்டுதலை வழங்கினாரு. பெரும்பாலான ஜவுளிகள்ல 57% பாலிஸ்டர் தான் இருக்கு. இது ஒரு வகையான பிளாஸ்டிக். ஒரு முறையும் அதை வாஷ் பண்ணும்போது கடல்வாழ் உயிரினங்கள் மட்டும் இல்லாம மனித உயிர்களுக்கும் இது தீங்கு விளைவிக்கும் மைக்ரோ பிளாஸ்டிக்ஸ் வெளியிடுது. உலகத்துல 2.4% விவசாய நிலத்துல பருத்தியை பயிரிடும் போது 24% பூச்சிக்கொல்லிகளை பயன்படுத்தப்படுது. அதே மாதிரி 3 ஜோடி ஜீன்ஸ் பேண்ட் செய்யறதுக்கு 20,000 லிட்டர் தண்ணி தேவைப்படுது. இந்த காரணத்துக்காக தான் ஒரு மாற்று வழியை இவங்க யோசிக்க ஆரம்பிச்சாங்க. இவங்க நிறுவனம் ரொம்ப நிலையா செயல்பட்டு வரதால ஆண்டுக்கு 40 லட்சம் ஆடைகளை தயாரிக்க தேவையான ஃபைபர் உற்பத்தி பண்ணப்படுது. 2023 ஆண்டுல உற்பத்தி திறன் உருவாக்கத்தோட இப்போ ஆண்டுக்கு 30 கோடி மதிப்புள்ள ஃபைபரை உற்பத்தி பண்றாங்க. ஆல்ட்மார்ட் இப்போ 11 பெரிய பிராண்டுகளுக்கு ஃபைபரை வழங்கிட்டு இருக்காங்க. அதோட 30க்கும் மேற்பட்ட உலகளாவிய பிராண்டுகள் இவங்க தயாரிப்புகளை பயன்படுத்துறாங்க. அது மட்டும் இல்லாம 5 வருஷத்துல 25% உற்பத்தியை அதிகரிக்கவும் பிளான் பண்ணிருக்காங்க. இவங்க நிறுவனம் விவசாயிகளுடைய முதன்மையான உணவுப் பொருட்கள், மருந்துகள் மற்றும் அழகு சாதன பொருட்களுக்கான பயிர்களை வளர்க்கறாங்க. அவங்க கிட்ட இருந்து விவசாய கழிவுகளை வாங்கி பருத்தி மாதிரியான நூலா மாத்துறாங்க. ஆடைகள் மற்றும் வீட்டு அலங்கார பொருட்கள் தயாரிக்க இந்த நூல் பயன்படுத்தப்படுது. ஆல்ட்மார்ட் ஃபைபர் 1 கிலோ 330 ரூபாயிலிருந்து 6,330 ரூபாய் வரைக்கும் விலை நிர்ணயிக்கப்பட்டு விற்கப்படுது. இதனால பட்டு மற்றும் கம்பளியை விட மலிவு விலையில இருக்கு. ஆல்ட்மார்ட் குழு சுமார் 30 பயிர்களுடைய கழிவுகளை பயன்படுத்துறாங்க. யாருமே யோசிக்க முடியாத வகையில கழிவுகளை வச்சு ஜவுளி தயாரிப்புக்கு தேவையான பொருட்களை வழங்கிட்டு வர இந்த நிறுவனம் மற்றும் ஷிகாஷாவுடைய யோசனையை இன்னைக்கு மக்களிடத்துல பெரிய அளவுல பாராட்டப்படுது.